ஹலோ गाइस நம்ம சேனல் இன்னைக்கு வந்து வீடியோ செய்யலாம் பிரியாணி செய்யலாம் மறந்துடா சோ பிரியாணி செய்யலாம் அடுத்து நான் பேசுறேன் ஆனா நான் வீடியோ எடுத்து கொஞ்சம் அடுத்து பேசுறேன் எனக்கு நீ அதனால இப்போ வீடியோ இப்போ நான் கொஞ்சம் எடுத்து பிரியாணி செய்யணும் சொல்லிட்டு நல்லா அடுப்பு வச்சாச்சு நல்லா எண்ணெய் நல்லா ரொம்ப நேரம் சூட் பண்ணிட்டு நான் வந்து எண்ணெய் ஊத்திட்டேன் இப்போ வேற என்ன போடணும் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஏலக்காய் அந்த லைக் இதுதான் மசாலாஸ் வச்சிருக்கேன் சோ இதெல்லாம் எடுத்து போடலாம் இதை எடுத்து நம்ம போடலாம் இதெல்லாம் போட்டுடலாம் நம்ம போட்டுட்டு நல்லா ஒரு பச்சை மிளகாய் போடலாம் பச்சை மிளகாய் போட்டோன்னே தான் அந்த ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஒரு மிக்சிங் பண்ணிச்சு செய்யலாம் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் பேசிக் ஓகே நான் சாமி வேறு கும்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய பிரியாணி நான் ஃபஸ்ட்டு பிரியாணி மிளகாய் போட்டு நல்லா தின்ட்டு பிகாஸ் நல்லா வதங்கிச்சு நம்ம வந்து கழுத்து விட்டுச்சு இப்போ வந்து என்னன்னா சுத்தமான வெங்காயம் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன் ஓகே ஸோ இந்த வெங்காயத்தை தான் முதல்ல போட்டு நல்லா வதங்க வைக்கும் கலரில் பிரியாணி அரிசிக்கு வந்து நான் பிரியாணி அரிசி நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி ரைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீச்சல் சாமானில் வந்து என்ன பட்டை அதெல்லாம் ஆனால் கடுகு மட்டும் போட்டுறாதீங்க கடுகு போடக்கூடாது பிரியாணியில் ஓகே நல்லா இது வந்து வதங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் மட்டும் வதங்க ஆக்சுவலி இந்த பிரியாணி வந்து எப்படி வைப்பது எனக்கே தரேன் இங்கே கொஞ்சம் நேரத்தில் இந்த குண்டா நல்லா கட்டிச்சு எங்கிட்ட வந்து வலுக்குதா கதை வச்சு பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்து ஓகே அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சான்னு பார்க்குறேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் பொறுமையாக சரி நான் வந்து சுத்தமான எண்ணெயும் அந்த நெய்யும் போட்டேன் எண்ணெய் கொஞ்சம் வாங்கி எனக்கு நெய்யும் போட்டேன் நெய் நிறைய போட்டாங்க கொஞ்சம் மாதிரி வரும் நல்லா இப்போ எண்ணெய் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க எண்ணெயை வாஷ் பண்ணுவாங்க நெய் செக் பண்ண முடியும் ஆக்சுவலி பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னா நான் எந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிப்பேன் இந்த மினியேச்சர் ஸ்பூன் தான் மட்டும் நான் உள்ள எனக்கு தெரிஞ்சிருமான்னு பயத்திலே இல்லை பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் நல்லா கிண்டிக்கலாம் வெங்காயம் வந்து எனக்கு வதங்கிச்சு ஸோ இப்போ வந்து நறுக்கி வச்சு இப்போ தக்காளியை போட்டலாம் ஸோ நான் வந்து தக்காளியை வந்து நறுக்கி வச்சு வெங்காயத்தை எடுத்து உள்ள போடலாம் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது போட்டு கலரி உள்ள ஒன்றுமே தெரியல இதை கண்டிப்பாக பாருங்கள் நல்லா தெரியல ரைஸ் தக்காளி நல்லா வந்து வதங்கிச்சு இப்போ என்ன போடணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுலாம் ரைஸ் நம்மளுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தாச்சு இதில் போட்டலாம் நல்லா கலக்கலாம் நம்ம எங்கள் ஸ்பூன் பிரியாணிக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு இது பண்ணலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு எப்படியாவது நம்மளுக்கு 1K சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் வந்து நம்ம லெமன் பிரிஞ்சு போட போகிறோம் லெமன் இந்த பீஸ் அமைச்சிடலாம் நீச்சலுக்கு தேவையான மாதிரி காற்று வேறு இருக்குது நம்ம பண்ணிக்கலாம் புரிஞ்சிச்சு அவ்வளோதான் ரைஸ் இப்போ வந்து நம்ம லெமனில் போட்டு நல்லா எல்லாமே வந்துச்சு ஸோ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மிளகா தூள் வந்து போட்டுட்டேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவை நமக்கு அதிகமாக போடலாம் கம்மியாக போடலாம் அது வந்து போட்டு நல்லா இருக்கலாம் உப்பு போடணும் நம்ம சொல்லுவோம் ரைஸ் இப்போ வந்து மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலாலாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் ஏற்கனவே இல்லாமல் போட்டுட்டேன் வீடியோ கேப்சர் பண்ண ஸோ அதுக்கு வந்து நல்லா கலர் பண்ணி பாருங்க பிரியாணி ஓகே ரைஸ் இப்போ வந்து நம்ம புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஓகே புதினா இப்போ புதினா போட்டு நல்லா கலாடிக்கலாம் சிக்கன் பிரியாணி சிக்கன் அதை நம்ம போட போகிறோம் சிக்கன் தச்சு மாதிரி ஓகே சிக்கன் போட்டு நல்லா கலாடியாச்சு இப்போ வந்து மெயினானது தயிர் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம் கேஸ் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி பண்ணுங்க நல்லா கலரிக்கணும் கொஞ்சம் பிசாத நிறைய இப்போ கொதிக்கிட்டு பாருங்களேன் இப்போ வந்து சோறு அதாவது கிளாஸ் வச்சுல சோறு போட்டலாம் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூனால் சோறை வந்து போட்டேன் ஓகே நீ வந்து தம் போட்டாச்சு அந்த கிளாஸ் எடுத்துட்டேன் அப்படியே நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டாச்சு தான் நான் இதை ஊற்றிட்டேன் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன் ஸோ நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் அதான் நம்ம 1K சீக்கிரமாக செய்ய முடியும் அப்போ தான் வீடியோவும் வரும் வரும் ஸோ ஓகே பாய்